அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு அடுத்த ஒரு அப்டேட்டு, முக்கியமான ஒரு வீடியோ. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே கவர்மெண்ட் கோட்டா இன் கவர்மெண்ட் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்ஸ் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, மைனாரிட்டி சீட்டு, என்ஆர்ஐ மாணவர்களுக்கான ஒரு டைம் ஷெடியூல். ஸோ ரவுண்ட் 2 ஷெடியூல் எப்போ சார் இருக்கும், எப்போ சார் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம எப்போதுமே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்கள் என்னதான் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் தமிழ்நாடு எப்போதுமே எம்சிசி சொல்கிறத மட்டும்தான் செய்வாங்க. அவங்க என்ன ப்ரோட்டோக்கால் சொல்கிறாங்களோ அது அப்படியே ஒரு கோடு போட கூட மாறாமல் அப்படியே நடத்துவாங்க, அப்படியே பார்ப்பாங்க. அப்படி ஒரு பார்வையில் அவங்க ஒருவேளை ஸ்டேட் கவுன்சிலிங்கோட இதெல்லாமே 15ஆம் ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. 15லேருந்து 25க்குள்ளே நீங்கள் கவுன்சிலிங்கை முடிங்க. அப்புறமேலு 30ஆம் ரிப்போர்ட்டிங் பண்ண வைங்க அப்படின்ற மாதிரி லாஸ்ட் டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் ஃபார் ஸ்டேட் கவுன்சிலிங் 30ஆம் இருக்கிறதுனால என்னுடைய ஒரு சிறிய கணிப்பு என்னவா இருக்கும், என்ன ஷெடியூல் ஆரம்பிக்க மாதிரி வாய்ப்பு இருக்கு, நாம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், எதுக்காகனா ஒரு ஷெடியூல் வரப்போகுது, அடுத்த ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அந்த டைமிங் டேட்டா இப்போ கொடுக்கும்போது மேபி உங்களுக்கு பர்பல வேற ஐடியாக்கள் உருவாகலாம். அதற்காக மட்டும்தான் இந்த ஆன் டைம்ல ஒரு ஷெடியூல் வரதை பற்றி சொல்ல போறோம். பட் வரப்போறத முன்னாடி கணிச்சு சொல்றதா நம்முடைய பழக்கம். நம்ம கணிப்பதான இல்லை எனக்கு தெரிஞ்சதை நாம் சொல்கிறோம். பட் ஆனால் அதில் இது சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது கூகுள் ப்ராசஸ். நம்பர் 1 ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கு. இது எப்போ சார் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ப்ரிஃபரபிளி 15ஆம், அதாவது மண்டே ஒரு மதியம் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம். இது யாரெல்லாம் எலிஜிபிள் சார்னா எல்லாரும் எலிஜிபிள் தாங்க. ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க, ஜாயின் பண்ணாதவங்க எல்லாரும் எலிஜிபிள் தான். பட் பேமெண்ட் கட்டுறவங்க முதல் ரவுண்டில் கட்டியிருந்தா இந்த ரவுண்டில் கட்ட தேவையில்லை. சிம்பிள் லாஜிக். டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ண தேவையில்லை. ஒருவேளை கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன், இந்த ரவுண்டில் பண்ணணுமா சார், பண்ணலாமா சார்னா தாராளமாக சொல்லுங்கள், பண்ணலாம். கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எந்த சேலஞ்சஸும் கிடையாது. சார் எத்தனை நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுக்கலாம், இல்லை எத்தனை நாட்கள் என்னைக்கு ரிசல்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, நான் எம்சிசியையும் இதையும் எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது, எதுலேயுமே பணத்தை இழக்காமல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா அதில் பார்ப்போம். மேக்ஸிமம் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட், அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங் எத்தனை நாட்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாட்கள் கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அப்போ 15ஆம் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் 20ஆம் வரைக்கும் போகலாம். அதாவது மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இல்லை எல்லாரும் நிறைய பேர் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப லெஷராக இருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் ரீ அலாட்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மட்டும்தான். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பெரிய டைம்ல இருக்கு. கோ ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங் ஆர் சாய்ஸ் லாக்கிங், சீட் மேட்ரிக்ஸ் எல்லாம் எப்போ வரப்போகுது சொன்னால் கண்டிப்பாக அடுத்தடுத்த ப்ராசஸில் நம்ம அதெல்லாம் பற்றி நிறைய அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ 5 நாள் கொடுத்துட்டு சனிக்கிழமை சீட் ப்ராசஸிங் அவங்க எடுத்துப்பாங்க, சண்டே ரிசல்ட் கொடுப்பாங்க, மண்டேலேருந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்படி தான் இருக்கலாம் அப்படின்ற ஒரு தோராயமான கணிப்பு. சொல்ல போனால் ரெஜிஸ்ட்ரேஷன் 15லேருந்து 20, 21 ஒரு ப்ராசஸிங் அலாட்மெண்ட், 22ஆம் ரிசல்ட் கொடுத்துட்டு, அதாவது மண்டே கொடுத்துட்டு மண்டேலேருந்து நீங்கள் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒரு 7 நாள்லேருந்து 9 நாள் வரைக்கும், சரியா, ஒர்க்கிங் டே, ஆல்மோஸ்ட் ஒர்க்கிங் டே 30ஆம் வரைக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற இந்த கேப்லேயே நமக்கு எம்சிசியோட ரிசல்ட்டை கையில் கொடுத்துருவோம். இதில் கையில் சீட்டை பார்த்துக்கிட்டே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பற்றியும் இதை பற்றி நிறைய கம்பேரிசன், இதை எடுத்துக்கலாமா அதை எடுத்துக்கலாமா, இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டா, நான் எதுக்கு வெயிட் பண்ணலாமா இப்போவே பிடிச்சிக்கலாமா அப்படின்ற மாதிரியான தேவைகள்லாம் நிறைய மாறுபடும். சரி, இந்த வீடியோவில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுடைய டென்டேட்டிவ் ஷெட்யூல் எப்படி இருக்கும், எந்த டேட்டில் ஆரம்பிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் நான் கவர் பண்ணேன். ஸோ இது இது ரெலவெண்ட்டாக அடுத்து எம்பிபிஎஸ் சீட் வேணும் சார், பிடிஎஸ் சீட் வேணும் சார் அப்படின்னா தயவு செஞ்சு நேரில் பார்க்க முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நிறைய இன்ஃபர்மேஷனோட சீட் மேட்ரிக்ஸோட சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.